கல்யாணம் நடந்த வீடு மாதிரியா இருக்கு. அன்பு குழந்தைங்களோட உள்ள இருக்கா, நாம இங்க உட்காந்துட்டு இருக்கோம். கல்யாணம் நடக்கணும்னு நம்மெல்லாம் எவ்வளவு ஆசையா இருந்தோம். அது இப்படியா நடக்கணும்? அதுக்கு என்ன செய்ய முடியும் லட்சுமி? அன்னைக்கு சிவன் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னப்போ நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாணம்லாம் நாம முடிவு பண்ணி நடக்கிறது இல்ல லட்சுமி. என்னமோ பத்திரிக்கை அடிக்கிறது, பந்தகால் நடுறது, இதெல்லாம் பண்றதால கல்யாணமே நம்மளாலதான் நடக்குதுன்னு மனுஷங்களுக்கு தோணுது. கடவுளோட முடிவாவே இருக்கட்டும்ங்க, அது சந்தோஷமா நடத்தி கொடுத்தா என்ன? இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமா முடங்கி கிடக்க வச்சுட்டாரே. சரி சரி, அதெல்லாம் சரியாயிடும். நேத்துல இருந்து யாரும் நேரத்துக்கு சாப்பிடல. பிள்ளைங்களுக்கு பசிக்கும், ஏதாவது ரெடி பண்ணி கொடு. சிவா, நீ அவளும் இப்படியே இருந்துட முடியாது. போய் பேசி அவளை கூட்டிட்டு வா. இல்லப்பா, வேணாம். அவ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாளோ அப்படி இருக்கட்டும். என்ன அப்படி விடுறதுக்கா போய் பேசி கெஞ்சி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மனசு விட்டு பேசினாதானே எல்லா பிரச்சனையும் சரியாகும். இல்ல சரவணா, இந்த கல்யாணம், குழலி பேசினது எல்லாமே அவளுக்கு ரொம்ப ஷாக்கா தான் இருக்கும். முதல்ல அவ இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு டைம் கொடுக்கணும், அப்புறம் தான் பேசணும். ஆமாண்டா, அலை ஓஞ்சதுக்கு அப்புறம் கடல்ல மீன் பிடிக்கலான்னு இருந்தா காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, நீ போய் பேச வேண்டாம். இனியா, நீ போய் அன்பை இங்க கூட்டிட்டு வா. நானா? ஏன் தங்கம், நீ ஏன் பயப்படுற? போய் கூட்டிட்டு வா. கோர்ட்ல வச்சு இனியா பார்த்த அன்பு முகத்தை திருப்பிக்கிட்ட, பேசவே இல்லை. அதான். டேய், அவ ஏதாவது பிரச்சனையில இருந்திருப்பாடா. இனியா மேல அவ டென்ஷனை காட்ட மாட்டா. இனியா, தாத்தா நான் சொல்றேன்ல, நீ போய் அன்பு சாப்பிட கூட்டு வா. ஆண்டி, சாரி ஆண்டி, சாரி கலை, சாரி பாரதி. ஆண்டி, ஆண்டி, என் மேல நீங்க ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க? யாருமே எங்க கூட பேசவே மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவோன்னு பாட்டி சொன்னாங்க. வாங்க ஆண்டி. ஆண்டி, கலையும் நானும் உங்களுக்கு ஒண்ணுதானே எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல, இப்ப ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க? நான் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் சாரி ஆண்டி. நீங்க எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஆனா என்கிட்ட பேசுங்க ஆண்டி, ப்ளீஸ் பேசுங்க ஆண்டி. இனியா, அப்பா. அன்பு, என்ன பண்ற? ஏன் இனியா கிட்ட இப்படி நடந்துக்கிற? என் மேல இருக்கிற கோவத்தை அவகிட்ட ஏன் காமிக்கிற? ஏனா நீங்க எல்லாரும் இவள வச்சுதானே என்கிட்ட கேம் ஆடுறீங்க. இவ மேல எனக்கு இருக்கிற பாசத்தை பகடக்காயா வச்சுதானே நீங்க நினைச்சதை சாதிக்கலான்னு பாக்குறீங்க. அன்பு, நீயாமா அப்படி பேசுற? ஆமா, நான் தான். எனக்கு இனி அவ பிடிக்கும், அவ மேல பாசம் இருக்கு. அதுக்காக நான் வாழ்நாள் முழுக்க உங்ககிட்ட ஏமாந்துட்டே இருக்க முடியாது. இதுல ஏமாந்து போறதுக்கு என்னமா இருக்கு? எங்க எல்லார பத்தியும் நல்லா தெரிஞ்சவ தானே நீ. நீயே இப்படி பேசலாமா? தெரிஞ்சதுனாலதான் பேசுறேன். நீங்க உங்க பேத்தி வாழ்க்கையை காப்பாத்தவும், நீங்க உங்க பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தவும் என்ன வேணா செய்வீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்பே, பேசாதீங்க. உங்களுக்கு உங்க பொண்ணு முக்கியம்னா எனக்கு என் பசங்க முக்கியம். இந்த குடும்பத்தோட என்ன சேர்க்க இனியாவை வச்சு எந்த டிராமாவும் பண்ணாதீங்க. நாங்களாமா டிராமா பண்றோம்? கோபத்துல பேசுற அன்பு, நிதானமா வார்த்தையை கவனிச்சு பேசு. ஆமா, கோவத்துலதான் பேசுறேன். இவர் பண்ண துரோகத்தினால வந்த கோவம், அதோட பலனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும்.
இன்னும் ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் நான் இங்க இருப்பேன். அதுவும் இனியாவுக்காக. ஆனா அந்த பாசத்தை நீங்க தப்பா பயன்படுத்த என்னால அனுமதிக்க முடியாது. இனியா, உன் மேல எந்த தப்பும் இல்ல, எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல. நீ கலை பாரதி ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத பத்தியும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்கிட்ட வராத. என்னால உன்கிட்ட பழைய மாதிரி இருக்க முடியாது. அதுக்கு இவங்க தான் காரணம். பெரிய வீடாதான் யாருக்கு இதா வாரண்டி. கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏய் ஃப்ராடு, வெளியே வாடி. எனக்கு தெரியும் நீ இந்த வீட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு. வெளியே வாடி, வா. ஏய், உள்ளே இருந்து என்னை ஏமாத்தாதடி, வெளியே வாடி. ஏய் வாடி. ஏய், ரொம்ப நல்லா வாடி வெளியே. யாராவது என்னடி பாக்குற? நீ யாரு, எப்பேற்பட்ட கைக்காரங்களோ எனக்கு தெரியும். அந்த வக்கீலுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியே சீனை போட்டா நாங்க நம்பிடுவோமா? ஊர் அறிய மேடை போட்டு டிராமா பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இங்க பாரு பாஸ்கர், ஒழுங்கா பேசாம போயிடு. நீ தூக்கிட்டு போன 25 லட்சம் ரூபாய்க்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன்னு வை. இந்த மாதிரி வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன், உள்ள இருந்திருப்பேன். என்னடி மிரட்டுற? இப்ப கூப்பிட போலீஸா? நானும் இன்னும் தான் பாத்துறேன். எப்படிடா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு என் மூஞ்சி முன்னால வந்து நிக்க முடியுது? உனக்கு வெக்கம், மானம், சூடு சொரணை இது எதுவுமே கிடையாதா? உன்ன மாதிரி கேவலமானவனை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. எதுக்கடி பேச்ச மாத்திர? ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு வக்கீல் கூட குடும்பம் நடத்தலான்னு பாக்குறியா? இங்க பாரு, நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு யோகிதை கிடையாது. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு. யார பார்த்து ஓடி போன்னு சொல்ற? நீ அந்த வக்கீல் பையில கட்டிட்டா நீ பெரியவளா? ஏய், எனக்கும் சட்டம் தெரியும். என் பிள்ளைங்க மேல எனக்கும் உரிமை இருக்கு. ஏதோ பொழைச்சிட்டு போட்டுமே தான் பிள்ளைங்களை விட்டுட்டு போன. நீ அந்த வக்கீல லவ் பண்றத என் பிள்ளைங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? இங்க வாரு, தேவையில்லாத பேச்சுலாம் வேண்டாம். என் பிள்ளைங்களை என் கூட அனுப்பிடு, நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அப்படிதே பிள்ளைங்கள அனுப்பணுமா? நடு ரோட்ல பிள்ளைங்களை விட்டுட்டு ஓடி போனவன் தானே நீ? நீ பிள்ளைங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? நீ வேணா அவன் மொண்டாட்டி ஆகல, ஆனா பிள்ளைங்க என்னைக்குமே இந்த பாஸ்கரோட பிள்ளைங்கதே. அவன் பிள்ளைங்கள ஆக முடியாது. இங்க பாரு, அதெல்லாம் விட்டு தொலை. இப்ப அந்த பிள்ளைங்களை என் கூட அனுப்ப போறியா இல்லையா? வாடா புது மாப்பிள்ள. உனக்கெல்லாம் அடுத்தவன் குடும்பத்தை பிரிக்கிறதா பொழப்பா போச்சுடா. ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுப்புட்டு என் குடும்பத்தையே நோண்டிக்கிட்டு இருக்கா. ஏய் பாஸ்கர், நீ குடிச்சிருக்க. எதுவா இருந்தாலும் நாளைக்கு கோர்ட்ல பேசிக்கலாம். நீ கிளம்பு. ஏய், என்னடா கோர்ட்ல பேசிக்கிட்டு? இப்பவே என் பிள்ளைங்களை தூக்கிட்டு போக வேண்டாம்.
ஆமா என் பொண்டாட்டி கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன்டா குறுக்குல வந்த? ஏய் யாரோ உன் பொண்டாட்டி? யாரோ உன் பொண்டாட்டி? ஏய் யாரோ உன் பொண்டாட்டி? சொல்லு. சொல்றா யாரோ உன் பொண்டாட்டி? ஏய் கைய காட்டாத. இது என் வீடு. இவ என் பொண்டாட்டி. இன்னொரு வார்த்தை பேசுன. ஏய் கைய காட்டாத. அப்பா 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 பாருது வாராங்க அப்பனோட நிலைமைய. பாரதி உள்ள போ. நான் அப்பா கூட தான் போவேன். இங்க வா. வா. சிவம் அம்மா என்னடா இங்க இந்த சத்தம் சத்தம்? பாரதி உள்ள கூட்டிட்டு போங்க. ஆமா, ரொம்ப நல்லவளே, வா. உள்ள கூட்டிட்டு போங்கம்மா. இல்ல இல்ல நான் அப்பா கூட தான் போவேன். நான் அப்பா தாயே, கூட தான் போவேன். ஏய் அப்படியே குடு. சும்மா இரு. வா. ஏய் என் புள்ள எனக்கு வேணும்டா. புள்ளையா? ஆமாடா, நான் அவனோட அப்பா. அவங்க என் கூட தான் இருப்பாங்க. ஏய் புள்ளைங்களை பெத்துட்டா நீ அப்படாயிடுவியா? அப்பான்றது வெறும் வார்த்தை நினைச்சியா? அது கடமைடா. அந்த வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. ஒழுங்கா போயிடு. ஏய், இல்ல நான் போறேன்டா, போறேன். ஆனா என் பிள்ளைங்களை உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கணுன்றது எனக்கு தெரியும்டா. வரண்டு என் முன்னாள் பொண்டாட்டி. ஏய் ஏய், ஏய், கையா. ஏய், ஏண்டா பிள்ளைங்களை கேட்டா 2 பேரும் அடிச்சு துரத்துறீங்களாடா? ஏய் போடா. இருக்குடா உங்களுக்கு வேட்டு. நிம்மதியா வாழ விட மாட்டேன்டா உங்கள. வாடா ரேய், வாடா வக்கீலே, உன கோர்ட்ல வச்சு பாத்துக்கிறேன்டா. இந்த வீட்டுக்கு ஒரு கேட் வேற. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது இப்ப நடக்க போகுது. என் பிள்ளைங்கள பாஸ்கர் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவான். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அவனால எதுவும் பண்ண முடியாது அன்பு. நான் இருக்கேன். வேண்டாம் சாமி, இது ஏன் பிரச்சனை, நானே பாத்துக்கிறேன். உன் உதவி எனக்கு தேவையில்லை. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? எந்த உறவு வேணான்னு நான் விலகி போறனோ அந்த உறவோடையே ஏன் எனக்கு முடிச்சு போட்டு வைக்குது வாழ்க்கை? என் பசங்க போதும், அவங்களுக்காக நான் வாழ்ந்தா போதும் நினைச்சது தப்பா? ஃபீல் பண்றியா? பொன்னடி, உனக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய அனுபவிக்கணும். இத வர அக்கா. வா குழலி. என்ன, ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அழாதீங்க அக்கா. நானும் தைரியமா இருக்கணும், அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா சுத்தி சுத்தி நடக்கிறதெல்லாம் என் மனசை உடைக்கிற மாதிரியே நடந்தா என்னால எவ்வளவுதான் தாங்க முடியும்? 2 பேரும் ஜோடியா சேர்ந்துக்கிட்டு ஏன் மனசை உடைச்சிங்கல்ல? இன்னும் இருக்கு உங்களுக்கு. ஆமா, இப்ப வந்து கத்திட்டு போனாரே, அவர்தான் உங்க வீட்டுக்காரா? என் பசங்க வேணும்னு அவ்வளவு ஆக்ரோஷமா கேட்டுட்டு போறாரு. ஆமாமா, அதெல்லாம் நல்லா கேட்பான். எல்லாம் நடிப்பு குழலி. உங்க அளவுக்கு நடிக்க முடியுமா? அவனை என்ன நடிப்பெல்லாம் நடிச்சு ஏமாத்தினீங்களோ? இன்னைக்கு நான் இங்க வந்து இருக்கிறதுக்கு காரணமே அவன்தான் குழலி. அதான் அவனை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. அக்கா, ஏங்க அப்படிலாம் பேசுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தானே அமைஞ்சிருக்கு. இல்ல குழலி. அக்கா, நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நான் ஒருத்தி பைத்தியம் மாதிரி கோர்ட்டுக்கு வந்து என்ன பண்றேன் என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டேன். அவரை வேற அடிச்சிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கக்கா. என்ன குழலி நீ? உன் இடத்துல யார் இருந்தாலும், ஏன்
நானே இருந்தா கூட அப்படிதான் பண்ணிருப்பேன். நீதான் என்ன மன்னிக்கணும் குழலி. சத்தியமா ஓ வாழ்க்கையை கெடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை குழலி. நீயும் சிவமும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் தான் நான் மனசார நினைச்சேன். என் மனசறிஞ்சு நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணல குழலி. இன்னமும் நடிக்கிறீங்கல்ல, ஆனா ஏமாந்து போக நான் பழைய குழலி இல்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கக்கா. உங்க நல்ல மனசுக்கு தான் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இல்ல குழலி, இல்லவே இல்ல. இந்த வாழ்க்கைக்கு நான் ஆசைப்படவே இல்லை. என் குழந்தைங்களுக்காக வாழ்ந்தா போதும்னு முடிவு பண்ணிதான் நான் முதல்ல இருந்து இங்க வந்தேன். சிவம் எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணி ரொம்ப நாளாச்சு குழலி. ஐயா அக்கா, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? சிவம் உண்மையிலேயே ரொம்ப நல்லவரு. உங்களை நல்லா பாத்துப்பாரு. அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் குழலி. இந்த கல்யாணம் அவருக்கு எல்லா வகையிலயும் நல்லதுதான். ஆனா எனக்கும் என் பசங்களுக்கும் அப்படி இல்ல. வாங்கின கடனை அடைக்க வச்சிருந்த மொத்த பணத்தையும் இப்ப வந்தானே அந்த பாஸ்கர், அவன் தூக்கிட்டு ஓடிட்டான். அதனாலதான் நான் ஊரை விட்டே ஓடி வந்தேன். ஆனா மொத்த கடனையும் சிவம் அடைச்சிருக்காரு. அது எனக்கு இப்பதான் தெரியும். அந்த நன்றி கடனுக்காக மட்டும்தான் அவருக்கு ஹெல்ப் பண்ண நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். மத்தபடி நான் அவரை மன்னிக்கவே மாட்டேன் குழலி. இவ பேசுறத பார்த்தா நம்ம ரொம்ப கஷ்டப்படாமலேயே வேலை ஈஸியா முடிஞ்சிரு போல இருக்கே. பாப்போம். என்ன குழலி, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்லக்கா. குழலி, பாட்டி. குழலி நீ போ, பாட்டி கூப்பிடுறாங்க. என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா உன்னை திட்டுவாங்க. சரிக்கா, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். எல்லாம் மாறிடும்டா சிவம். அன்பு, எங்க போற? அன்பு, அன்பு. டேய், பிள்ளைங்களாம் இங்க தானே இருக்கு. அவ ஏதோ அவசரமா வெளியில போறா, போயிட்டு வரட்டுமே. உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா இப்படி ஆகணும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. அன்பாக்கா ரொம்ப நல்லவங்கன்னு அவங்க உங்களை சீக்கிரமே புரிஞ்சுக்குவாங்க. ஆமாண்டா சிவம், கொஞ்ச நாள் பொறுமையா இரு. எப்படிப்பட்ட காயமா இருந்தாலும் காலம் தன்னால சரி பண்ணிடும்டா. வக்கீல சாப்பிடலாமா? சாப்பிடலாம். பாட்டி வர சொல்லு. பாட்டி தலைவலிக்குதுன்னு படுத்துட்டு இருக்காங்க. ஆமாண்டா சிவம், அவளுக்கு தலைவலிக்குது, இப்பதான் மாத்திரை போட்டா. அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத. நானே சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ போய் கலையும் பாரதியும் கூப்பிடு. பாரதி கலையா? ஆமாடா, அவங்களும் பசியில இருப்பாங்கல்ல. போய் கூட்டிட்டு வா. வாங்க, 3 பேர் வந்து சாப்பிடுங்க. எங்களுக்கு சாப்பாடு வேணாம், அம்மா திட்டுவாங்க. ஆமா ஆமா, நாங்க சாப்பிடக்கூடாது, அம்மா திட்டுவாங்க. அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். நீங்க வாங்க. வேணாம், எங்களுக்கு பசிக்கல. பாரதி, கோவத்தை சாப்பாடு மேல காட்டக்கூடாது. வாங்க, வந்து சாப்பிடுங்க. 2 பேர் முகத்தை பார்த்தாலே தெரியுது பசியா இருக்கீங்கன்னு. வாங்க, வந்து உட்காந்து சாப்பிடுங்க. போங்க, போய் சாப்பிடுங்க. இனியாவும் உங்க கூட தான் வரா, போய் சாப்பிடுங்க. போங்க. பாரதி போ. கலை போமா. போங்க. வா கலை. போங்க. கூட்டிட்டு நீயா கூட்டிட்டு போ. வா கலை, போலாம்.
சாப்பிடுங்க. இனியா சாப்பிடு. ம். கலை, பாரதி, வாடா. அன்பு, என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் தான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதா? கொஞ்சம் பொறுமையா இருக்கும். கூப்பிட்டனே சாப்பிட்டு போயிடுறதா? அன்பு என்ன பண்ற நீ? என் மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு குழந்தைங்க மேல காட்டுற? எனக்கு யார் மேலயும் கோபம் கிடையாது. எனக்கு ஏன் மேலதான் கோவம்.